அப்பா அம்மா கலாய்க்கிறாங்கப்பா. புரியல? அடங்க மாட்டியா நீ? சரியா சாப்பிடுறான், உடம்பு என்னதுக்காகும். 4 நாள் பட்னி போடணும். நெக்ஸ்ட் தோசை போடவா, பூரி போடவா? தூக்கி என் தலையில போடு. இவர் இப்படியே பண்ணிட்டு நல்லதுக்கு இல்லை. ஊர்வலம்னா நல்லதுக்கிட்ட நடக்க தான் செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போகிறதா மனுஷத்தனம். தப்பு பண்ணால் தட்டி கேட்க போலீஸ் இருக்குது, தண்டனை கோர்ட் இருக்கு. கேட்கறதுக்கு நடுவில் நம்ம என்ன சாமியா? அக்கிரமத்தை பார்த்து குதிச்சு அத்தனை பேரும் சாமி தான்டா. இதுக்காக தனியா வருமா? முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. இப்படியே ஏதாவது பண்ணிட்டு வீராப்பா தெரியுங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் எந்த நல்லதும் நடக்கலை. கல்யாண வயசில் நிற்கிற உங்கள் தங்கச்சியை பொண்ணு கட்டி எவனும் வரமாட்டேங்கிறான். அதான் அவன் பேர் ஊர் புற பரவி கிடக்க. தெரிஞ்ச அவன் வருவான். தோ அவன் அண்ணங்காரன் 8 வருஷமாக ஒருத்தையை லவ் பண்ணிகிட்டு இருக்கான். தங்கச்சி கல்யாணம் பண்ண தள்ளி போயிட்டு இருக்கான். திடுதிப்புன்னு ஒரு நாள் கல்யாணத்து பண்ணது நிற்க போகிறான். சரி சரி பையே. பொடி தோசை சரியா வரல, அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன அங்கே பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, நான் புள்ள கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன தெருல போகிறேன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். நானும் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒழுங்காக இருக்குன்னா இருங்க, இல்லை எல்லோரும் வீட்டை விட்டு வெளில போங்க. என்னடா நம்மள சொல்லிட்டு அவர் வெளியில் போகிறார். என்ன நடு ரோட்டில் வச்சு பிறந்துட்டானா? அவனை ஏதாவது செஞ்சிடணும்னா கௌரியோட ஆள்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். அவனை ஏதாவது செய்யலைனா தப்பாயிரும். வண்டியாரா? சரிண்ணா. பேர் சிவானா, ட்ரிப்ளிகேனில் இருக்காண்ணா. சீக்கிரமாக முடிச்சிடணுண்ணா, இல்லைண்ணா காலேஜ் பக்கம் தலை கட்ட முடியாதுண்ணா. ஏய் வண்டி வரங்கட்டு. இங்கே எதுங்கண்ணா? அவன் வீடு அங்கே ட்ரிப்ளிகேனில் இருக்குண்ணா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இந்த பைக் அணைச்சி வண்டியை விடு. எதுக்குண்ணா? சொல்கிறத செய். என்ன வச்சுக்கிட்டு சைதனா? யாருண்ணா அது? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கௌரி கேஸில் அவன் தான் பிரச்சனையாக இருந்தான். அதான் அண்ணா ஏன் மேட்ரு? கௌரி ஜெயிலேருந்து வரட்டும்டா, பார்த்து செய்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு இத்தனை நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும். குரு பார்வை பரிபூர்ணமாக இருக்கே. பின்ன யார் நடுவில் நந்தி பாரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாளோ? கொஞ்சம் இல்லை சார், நிறையாவே டிஸ்டர்ப் பண்ணுறா. ஏய், தாம்பரத்தில் ஒரு நல்ல வரன் இருக்கு, நல்ல குடும்பம், பையனுக்கு கை நிறைய சம்பாத்தியம். பார்க்கலாமா? ஜாதகம் பொருந்திருக்குங்களா? ரொம்ப பொருத்தமாக இருக்கு. பையனோட ஃபோட்டோ பாருங்களேன். சரி, பார்த்துடலாம். நீ அட்டன் பண்ணுப்பா. ஹலோ சிவா, நீ கேட்ட மாதிரி 4 மணிக்கு என்னால பார்க் ரெஸ்டாரன்ட்க்கு வர முடியாது. 4:05க்கு வந்துடட்டுமா? யாரு? யாரா? பிரியாடா? ஏய், உன்னை யார் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் வர சொன்னா? ஏய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு கிளாஸ் இருக்கு. முடிஞ்ச அப்புறம் தானே வர முடியும். நான் உன்னை அங்கே பார்த்தேன், அடித்து மூஞ்சிலாம் உடச்சிருவேன். இந்த அக்கா உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. பாய் சிவா.
சிவா, என்ன பார்த்துட்டு இருக்க? நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன், நீ என்ன இங்க தேடிட்டு இருக்கியா? ஆ? யாருங்க நீங்க? ஹே கம் ஆன், பிரியாயா? பிரியா? ஓ, ஹவ் டேர்! ஐயோ, என்ன எப்படியா மறந்த? நான் எப்பங்க உங்களை நினைச்சேன்? ஓ காட்! எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? லவர்ஸ்குள்ள ப்ராப்ளம். போப்பா. okay, ma'am. நீ இருப்பா. நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி தான் அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்டிருக்க. ட்ரெஸ் எல்லாம் ஓகே, ஆனா நீங்க பிரியா இல்ல. ஹலோ, நடு ரோட்ல குணாவாடிச்சியா? ஸ்டேஷன் கூட்டு போனாங்களா? நான் சொன்னதை விட்டாங்களா? கேவலமான ஒரு காஃபி வாங்கி கொடுத்தியா? இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி 4 மணிக்கு வர சொன்னேன். பெருசா வரமாட்டேன்னு 3:45 வந்து நிக்கிற. ஓ, இப்போ நம்பலையா? நான் தான் பிரியாங்கிறதுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் சொல்றேன். இல்லைன்றதுக்கு ஒன்று சொல்லு. சொல்லா. அவங்கள பார்த்துருக்கேங்க. பாரு. அவங்க கண்ணு இருக்குல்ல, ஊதா பூவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க கை அசிச்சு பேசும்போது செங்கந்தல் பூ காற்றுல செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க, நீங்கள் ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி.